வணக்கம். இன்னைக்கு நாம தி ஆர்கிடெக்சர் ஆஃப் ரெசிலியன்ட் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான மூலக்கட்டுரையை தான் இந்த தொகுப்புல அலச போறோம். இப்போ நீங்க ஏதோ ஒரு பெரிய சுமையோட ரொம்பவே ஒரு கடினமான சூழ்நிலையை கடந்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கானதுதான். சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்மள ஒரு இருட்டான மூளைக்கு தள்ளும்போது அப்படியே சோர்வடைஞ்சு போறது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆய்வு அந்த இருட்டுல நீங்க தேடிட்டு இருக்கிற ஒரு சின்ன வெளிச்சமா உங்க மனச மீண்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டமைக்கிற ஒரு கருவியா இருக்கும். வாங்க இந்த மூலக்கட்டுரையில என்ன சொல்லிருக்காங்கன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அது உங்க வாழ்க்கையின் முடிவு இல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். இந்த குறிப்பை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நாம ஒரு பெரிய சுவத்துல போய் மோதும்போது அவ்வளவுதான், இதுக்கு மேல வழியே இல்ல அப்படின்னு நாம மனம் முழுசா நம்ப தொடங்கிடுது. ஆனா உண்மையிலேயே அந்த தடை உங்களை வேற ஒரு புதிய திசைக்கு திருப்புற ஒரு மைல்கல் மட்டும்தான் அப்படின்னு இந்த ஆய்வு ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுது. இது ஒரு முட்டுச்சந்து கிடையவே கிடையாது. இது உங்களோட புதிய தொடக்கத்துக்கான ஒரு அடித்தளம். இதை முதல்ல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சரி, இப்போ நாம முதல் பகுதிக்கு வருவோம். பிரச்சனைய மறுவரையறை செய்தல், அதாவது தோல்வி குறித்த உங்க பார்வைய எப்படி மாற்றுவது அப்படிங்கறத பத்தி கட்டுரை என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த கவனிங்க. இந்த மூலக்கட்டுரை மனிதர்களை எப்படி ரெண்டு விதமா பிரிக்குதுன்னு பாருங்க. நிறைய பேரு ஒரு சறுக்கலை சந்திச்ச உடனே அப்படியே உறைஞ்சு போய் அங்கே நின்னுடுறாங்க. ஆனா வெற்றியாளர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்க எங்க விழுந்தாங்களோ எங்க தோத்தாங்களோ சரியா அதே இடத்தையே தங்களோட புதிய தொடக்க புள்ளியா மாத்திக்கிறாங்க. அவங்க தோல்விய பார்த்து பயந்து ஓடுறது கிடையாது, மாறாக அந்த தோல்வியே தங்களோட அடுத்த ஓட்டப்பந்தயத்துக்கான ஸ்டார்டிங் லைனா மாத்திக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன உளவியல் வித்தியாசம்தான் வெற்றியாளர்களை மத்தவங்க கிட்ட இருந்து தனித்து காட்டுது. அடுத்தபடியா இரண்டாவது பகுதி, வெற்றியாளர்களின் மனநிலை. இங்கதான் வேகத்தை விட அந்த உந்துகள், அதாவது மொமெண்டம் எவ்வளவு முக்கியம்னு பார்க்க போறோம். ஆசிரியர் இங்க முன்வைக்கிற மிகச்சிறந்த ஆறுதல் இதுதான். நீங்கள் மெதுவா போகலாம், ஆனால் நிக்காதீர்கள். உண்மையில சொல்லப்போனா உளவியல் ரீதியா நம்மளோட வேகம் முக்கியமே கிடையாது. நாம எப்போதுமே மத்தவங்க கூட போட்டி போட்டுட்டு அவங்கள விட வேகமா ஓடணும்னு நினைச்சதான் நம்மள நாமே சோர்வடைய செஞ்சுக்கிறோம். ஆனா உங்க வேகம் ஒரு ஆமையோட வேகத்தை விட குறைமா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பே இல்ல. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் முன்னோக்கி இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் அந்த உந்துதல், அந்த மொமெண்டம் மட்டும் நின்னுடமே கூடாது அப்படிங்கறத இந்த குறிப்பு நமக்கு ஆணித்தரமா சொல்லுது. அடுத்து மூன்றாவது பகுதி, உண்மையான வெற்றியின் ரகசியம். வெற்றி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தையே எப்படி மறுமதிப்பீடு செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கட்டுரை வெற்றியோட இலக்கணத்தையே முற்றிலுமா மாத்தி எழுதுது. கீழே விழுறது அப்படிங்கறது ஒரு தோல்வியே கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான், எப்போதாவது ஒரு நாள் சறுக்கி விழுறது இயற்கையோட விதி. ஆனா இங்க உண்மையான வெற்றி அப்படின்னு வரையறுக்கப்படுறது உங்க இலக்க அடையறதையோ இல்ல பதக்கங்களை வாங்கறதையோ கிடையாது. கீழே விழுந்ததுக்கு அப்புறம் உடம்புலயும் மனசுலயும் 1000 வழிகள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்பவும் எழுந்து நிப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்றீங்க பாத்தீங்களா, அந்த தைரியம் தான் உண்மையான வெற்றி அப்படின்னு இதை பதிவு செய்யுது. இப்போ நான்காவது மற்றும் இறுதி பகுதி, சிறிய முயற்சி பெரிய மாற்றம். அந்த மாபெரும் மாற்றத்தை உருவாக்குற அன்றாட செயல்களோட கட்டமைப்பை இப்ப பார்க்கலாம். இது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மாபெரும் மாற்றம் எப்படி நிகழுது அப்படிங்கிற ஒரு அறிவியல் எந்திரவியலை இது நமக்கு காட்டுது. இன்னைக்கு நீங்க செய்யற ஒரு மிகச்சிறிய முயற்சி, அது ஒரு சின்ன ஃபோன் கால் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு பக்க புத்தகம் படிக்கிறதா இருக்கலாம், இல்லனா ஒரு 10 நிமிஷம் உடற்பயிற்சியா கூட இருக்கலாம். அது இன்னைக்கு பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா இந்த சின்ன சின்ன செயல்கள் உங்க மூளையோட நரம்பியல் கட்டமைப்புல ஒரு பெரிய தொடர் விளைவை ஏற்படுத்தி நாளைக்கு ஒரு மாபெரும் சுனாமிய போன்ற மாற்றமா உருவெடுக்குது. இது கிட்டத்தட்ட பணத்துக்கு போடுற கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி உங்க அறிவாற்றலுக்கு வேலை செய்யுது. சரி, இந்த ஒட்டுமொத்த ஆய்வோட மைய கருத்து, அந்த சாராம்சம் இதுதான். உங்கள் மனதை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். வெளி உலகத்தையோ மத்த மனுஷங்களையோ சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளையோ மாற்றுவது உங்க கையில இல்ல. ஆனா அந்த சூழ்நிலைகளுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க, எப்படி பதிலளிக்கிறீங்க அப்படிங்கறத மாற்றுவதுதான் உண்மையான உளவியல் மாற்றம் அப்படின்னு இந்த கட்டுரை நிரூபிக்குது. உங்களோட அந்த அகநிலை, அதாவது உள்மனம் மாறும்போது உங்க புற உலகம் தானாகவே ஒரு புதிய வடிவத்தை பெற்றுடும். இந்த முழு பகுப்பாய்விலையும் நம்ம தோல்வியை புதிய தொடக்கமா பார்க்கறதையும், மெதுவா ஆனாலும் தொடர்ந்து நகர்றதையும், எழுந்து நிக்கிற தைரியமே வெற்றி அப்படிங்கறதையும் ரொம்பவே தர்க்க ரீதியா பார்த்தோம். இப்போ எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. மூலக்கட்டுரையோட எந்த பாடங்களை எடுத்துக்கிட்டு அந்த முதல் சிறிய அடியை இன்னைக்கு எடுத்து வைக்க உங்க மனதை மாற்ற நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வோட உங்களை சந்திக்கிறேன்.